அமைச்சரே, கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம், மங்கள வாத்தியம் தாம் தான் பாய் மடிக்கிறப்போ எங்க போற அது மட்டுமல்ல, தாமரை
சிட்டாக பறந்து வரும் சொக்க வைக்கும் சொல்லழகி பார்க்கும் பார்வை பரச ஊட்டும் பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்க வானம் மனப்படை அப்படி இருக்கு. நான் யார்? இது எந்த இடம்? சத்தியம நாடு. இந்த சத்தியம நாட்டிலே மிக பெரிய தாஸ்தி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து தற்சிலை மேற்படுத்தி திரும்ப வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணாக இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்க மேல உயிர் வாழவே முடியாது. ஆனாலும் இந்த ஊர்ல ஆம்பளை யாராச்சும் இருக்கீங்களா? யாருமா இல்ல இல்லையா? ஒரு ஆம்பளை கூடவா இல்ல? இன்னைக்கு கஷ்டம் நடக்கலாம், தூக்கமே வராது. யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டலான்னு. இந்த ஜாகிர் தண்டலத்துல கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. வழியில பானை வர ஓட்டு போச்சு. 5 கிலோமீட்டர் சுற்றி வர பணம் பார்க்க போய் என்ன பண்றது? ஏதோ ஒரு மேடம் உட்காந்து இருக்கிறாங்க. அவங்கள அனுப்ப வழி கேட்கல, வழி தான் கேட்க போறேன். போறாளே மண்டி அது நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். இன்னும் எது எங்களை வாய வச்சு மழை வராதான் வைப்பேன்னு நினைக்கிறேன். வைக்க மாட்டேன். மழை வந்தாதான் வைக்கணும். என்ன வாட் இஸ் யுவர் நேம்? என்னது? என்னுடைய பெயர் தான். அது வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். ஐயோ உடம்பு டயர்ட் ஆயிடும். என்ன வந்து நான் பெயர் சொன்னேன். வந்து 3 வாட்டி வரும் சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொன்னேன். கர்ச்சிலை. நாச்சிலை. கர்ச்சிலைங்க. கர்ச்சிலை. பியூட்டிஃபுல். ஆஹா வண்டர்ஃபுல். அப்படியா? ஐயோ அதெல்லாம் போகட்டும். Your name. My name. Yes. My name is Wasama Pilladu. அடுத்த மாசம் சாமா பிள்ளைடு ஏற்பாடு பணம் 1050 போதுமா? மேடம் மேடம் என்னங்க? ஆமா யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? இங்க இருந்து வரேன். எங்க இருந்து வரீங்க? அமெரிக்காவுல இருந்து வரேன். அமெரிக்காவா? அமெரிக்கா டோராபுரா மலை. டோராபுராவா? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது. என்னங்க சொல்றீங்க? அதனால சும்மா வரேன். 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். 1050. 1050 வாயே வாழப்போற இடம்
அதற்காக வந்திருக்கிறேன். எதுக்கு கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். உண்மையாகவா? கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியல. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன பார்த்து கேள்வி கேட்டீங்க. நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி தாளாடுங்க அந்த மயில. நீங்க எதனா சூடு ஏற்படும். சரி சரி, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவேற்கா கரெக்டா வந்திருக்கு. புரியலையே. எனக்கு கரண்ட் ஆபீஸ் இது தாங்க. ஓம்மை இருக்கா? கரண்ட் ஆபீஸ் இதுதானா? ஆமா நான் கரண்ட் பில்ல இங்க தான் கட்டணுமா? உண்மைதாங்க. கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா? ஆமா மேடம், கவுண்டர் உள்ள கையை வச்சா கை மாட்டிக்காது. கவுண்டர் அவ்வளவு லூசா பாக்குறது. அப்படி இல்லைங்க, அது கவுண்டர் இல்ல, ஓப்பன் தான் இருக்கும். ஓப்பன்ல இருக்குதா? பரவாயில்ல மேடம். சரி சரி, நான் போய் லைன்ல ஓ, நிக்கிறேன். ஓடி கம்முனு. இறங்க வாங்க எங்கங்க? வாங்க எங்க? வா. எந்த ஆபீஸோட இருக்கா? வா. நான் ஓ அப்பா வச்சுட்டு போறேன். இறங்க. ஆமா, நீங்க தொடர்ந்து வந்திருக்கீங்க. நீங்க பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஆர்லிக் சாப்பிடுறீங்களா, புட்டு சாப்பிடுறீங்களா, அப்படி இல்லைன்னா ஸ்பெஷலா மிரண்டா சாப்பிடுறீங்களா? ஐயோ ஐயோ, நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன் அம்மா. என்னங்க, எந்த ஆபீஸ் எல்லாமா இது மாதிரி கேட்கறாங்க? அது நியூ டெக்னாலஜி. ஐயோ 1050 வருஷம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. உண்மைதானே? மனு கம்பம் ஏறுவாங்க. ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான்? வரக்கூடிய ஆம்பளைங்க தான் அப்படியே ஏமா ஏறுவாங்க. உண்மையில ஏறுவாங்களா? ஆமா. என்ன நீங்க சொல்றீங்க? அப்படியே நான் கம்பம் ஏறினா கூட எப்படி தெரியுமா ஏறுவேன்? லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மட 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 ஏறுவேங்க. மேடம், என்ன லெகின் பேண்ட்டுக்கு தொடையோட ஒட்டுனாதானே மடன்னு ஏறிக்கிட்டு மேல போன பிறகு லெகின் பேண்ட் டமான்னு கீஞ்சி போச்சுன்னா சாக்கு உனக்கு அடிக்காது. நாங்க கீழே நின்று மேல பாக்குறப்ப எங்களுக்கு தான். நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நீ போட்டா என்ன பிரியாவும் சரி சரி, என்ன சாப்பிடுறீங்க? போடலன்னா அப்படியே ஆடி நடக்கும் மேடம். ஒயரு மேல எர்த்து ஒயர் ஆடி நடக்கும். சரிங்க, கரண்ட் ஆபீஸ்ல போடுங்க. இதுல உனக்கு எது பிடிக்கும்? சின்னதா இருந்தா பிடிக்காதா? இதுதான் எவ்வளவு முன்னாடி வார்த்தை சொல்றீங்க. ஆக்சுவலி இது ரொம்ப நாள் யூஸ் ஆகும், அது ரொம்ப நாள் வராது. அங்க இதுல இருக்கிற வாசனை தான் இதுல இருக்குது. ஆமா, இது ஏன் வானம் இது ரொம்ப நாள் வருங்க, ரொம்ப நாள் உழைக்கும். அது டக்குனு உழைக்கும். சொம்பு ரொம்ப அடி வாய்க்குது. சொம்பு நட்டு சரி மேடம், அதுல என்ன இருக்குது?
ராஜா ஓபன் ஆயிடுச்சுங்களா? கவுண்டர் ஓப்பன் ஆகி 5 நிமிஷம் இருக்கு. அதனால என்னங்க இந்த கடை பத்தி வச்சிருந்தா ஒரு ஞாபகங்க. என்ன தெரியுமா? தசாவதார படத்தை பார்த்திருக்கலாம். அதுல வர கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க நீங்க. உலக நாயகன் கமலஹாசன். ஆமா. இந்த கண்ணாடி என்கிட்ட கடை வாங்கி போனா. உண்மையாகவா? சரி சரி. கவுண்டர் ஓப்பன் ஆகி 5 நிமிஷம் இருக்கு. ஒரு பாட்டுமா. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டெல்லாம் கூட பாடுறாங்க. ஆமாங்க. அப்படியா? எப்படி தெரியுமா? எனக்கு முடியுமா கேடி? மகனே பெருங்குடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு மகனே பெருங்குடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு ஆமால பெஜரா போச்சு 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டேன். என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி என் 1050 ரூபாய் பணம் 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 என் பணம் பணம்
ஆமாடா அவங்க பிள்ளை கொடுக்க இல்ல அவுட் ஆஃப் சர்வீஸ் அவுட்டு ஆப்பு சர்வீஸ் மேடம் என்னடா பணம் மட்டும் போத்தோட கரண்ட் இருந்ததா பில்லு வராதா டக்குனு கரண்ட் போச்சு அவுட் ஆஃப் சர்வீஸ் வருதுடா தான் பில்லு வர நேரத்துக்கு ஆமா சரி பில்லு வந்தா வாங்கிட்டு போலாம் பில்ல தர முடியாது கரண்ட் பில்லு கட்டிருப்போம் யாரு மேடம் அவர் இல்லைன்னா வேலையே ஆகாதான் அவர் தான் இறக்கி இல்லடா ஜஸ்ட் வலிச்சு மேடம் என்னடா பில்லு கொடுங்க மேடம் போட அடிமா அம்மா என்ன இல்ல அவன் யார் மேல கை வைக்கிறாங்க என்னடா கரண்ட் ஆஃபீஸர் அடிக்கிறாங்க டேய் பில்லா தர முடியாது போடா ஏய் ஏய் இங்க வா உங்களை சிஎம் போன் போடுமா போன் போடுமா அது இது வேறடா சிஎம் அம்மா கையில ஏய் பில்லு தர முடியுமா முடியாது முடியாது போடா பில்லு இல்லாத போனா என் பொண்டாடி தூத்து மேலே அனுப்பி ஓ பில்லு வேணும் ஆமா கரண்ட் ஆஃபீஸ் தானே இது ஆமா அக்கௌண்ட் ஓபன் ஆச்சு தானே அட அறிவு கட்ட முட்டாளே நான் யாரும் தெரியாமல 1000 ரூபாய் கொடுத்துட்டியா அக்கௌண்ட் ஒன்று வச்சேன் பாய் கொடு. டேய் நான் யார் தெரியுமா காசு இருந்தால் தான் காசு இருந்தா தா இல்லை என்றால் சி சி காசி தா தாசி தாசினா தெவடியா தெவடியா விட்டு 1000 ரூபாய் கட்டிட்டா பணம் போயிட்டாவா அதோ தெவடியா மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன் என்ன பண்ணணும் பில்லு இல்லாத போனா எல்பர் பீஸ் கையில புடிய போடுவான் தெவடியா மேடம் தெவடியா மேடம் டேய் இது வேணுமா அவ்வளவுதானே நான் கொடுக்கறேன்டா நான் கொடுக்கறேன் நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் டேய் எப்படி தெரியுமா கண்ண தெருக்கணும் பில்லு கரெக்டாக கண்ணை திறக்கணும் சுவாமி கைய பிடிக்கணும் சுவாமி வேணாண்டி அம்பல பாவம் வாங்காத விக்கியோட சாபம் வேணாண்டி அம்பல பாவம் வாங்காத விக்கியோட சாபம்
மேலுக்கு அவ்வளவு நான் வந்த வேகம்னா போடுறா முட்டியை. நான் முட்டி போடணுமா? ஆமா, நான் சர்வீஸ்ல எத்தனை பேரை முட்டி போட வேண்டியது. அதெல்லாம் அப்போ இது இப்போ செஞ்சாலும் செய்வீங்க. போடுறா முட்டியை. இப்ப ஆம்பளை தான் கீழே. முன்னாடியா? அப்ப நான் பத்து கட்டிடா. தேவன் என்னை பாருங்கள். ஆண்டவரே அதுதான் பில் எடுத்து போ. எவ்வளோ வீட்டுல 1050 ரூபாய் கரெக்ட் பில்ல கட்ட வந்து 1050 ரூபாய் கோய்தா ஓ ஸ்ரீனிவாசா ஓ தண்டராமா மேடம் எப்படியா மேடம் எப்படியா ஒரு தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டேன். வாயில போடு. யாரு வாயில? மேடம் என்ன பணம் இல்லாத போனோம் என் பொண்டாட்டி கேட்க மாட்டேன். பண்ணணும்? ஏறி வேலைக்கு போயிட்டு ஏடிஎம் என்னதான் பண்ணணும்? நிறைய பொண்டாட்டி கிளருக்கு ஓட்டி போட்டுருப்போம். எங்க பேரி கருக்கு ஏறி வேலைக்கு தேவையா தர முடியாதுன்னா இதெல்லாம் வேலை கொடுக்கணும். என்கிட்ட என்ன வேணும்? நான் மாதிரி தேவையா விட்டுனா வேலை இருக்க நான் அமெரிக்கா எவ்வளவு வந்த வேகம்னா அம்மா மாரியாத்தா தாயே நீ தேர் மேல உக்காந்துங்கிறியோ லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு என்ன பண்ணணும்? வேலை போட்டு போடும். அவ்வளவுதானே. இங்க பாருடா, நான் கொடுக்குறேன் உனக்கு வேலை. ஏய், இங்க பாருடா, அன்னைக்கு என்னமோ என் வீட்டுல எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க. வராங்களா? ஆமா, அவங்கள ஒரு ஆளா ஒரு ஆளா தேவையா முன்னாடி உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கன் போடணும். டோக்கன் போடுறதா என் வேலை. இந்த வேலைக்கு பேரு டாபர் மாமா வேலை. அம்மா அது சொல்லுங்க போறீங்க டாபர் மாமா வேலையா? ஆமாமா பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவையில்ல டாபர் மாமா
அப்பா நான் ஒரு டாபுருக்கு. அதேதான் நீ ஒரு டாபுரு தான். உனக்கு ஏமாந்தது யாரு? நான் தானா? அவரு என் நீன் பாரு. நான் எப்படி பாடுறேன்? நான் ஒரு டாபுருக்கு. நீ ஒரு டாபுரு தான். நீ ஒரு டாபுருதான் 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 டாபுருதான். என்னடா டாபுரு மாமா வேலை. இந்த ஊர்ல இறச்சி வேலை பார்த்துட்டு வா. உன் ரேட் என்னன்னு சொல்லு. அப்படியா? யாரு வராங்க பாரு. என்ன ஏய், என்ன தெரியுமா? பட்டி புடவைய தொண்டா ஆமா 2000 தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிற தாதையோ. பட்டு புடவைய தொட்டா 1000 ரூபாய், உன் பக்கத்துல வந்து படுக்கோ. 2000 ரூபாய். ஒரு வாரம் மயிறு தண்ணி குட்டியா தாத்தா கொடுத்தாயி. ஐயா அனாதை. ஐயா, ஒரு 2000 எதுக்கு 2000? வேலை செஞ்சு ஏய், எதுக்கு இப்ப அவசரமா 2000? எந்த நேரத்துல பக்கத்துல போய் படுக்க போறோம். பக்கத்துல போய் படுக்கிறதுக்கு 2000 தான். என்ன பார்த்து ஒரு கண்டுபிடிச்சாங்க. 10 ஒண்ணு ஏய், அது நீ செய்த பாக்கியம். அதனால்தான் உனக்கு போட்டியா இருக்குது. 2000 ரூபாய் கொடுங்க. டேய், நாடகம் நல்லா இருந்து 4 மாதத்துக்கு முன்பே தாமதம் கொடுத்தாரு ஐயா. எங்கதான் போய் சொன்னீங்க? அவங்க காலையில அம்போகம் பைசல் பண்ணாதான் நமக்கு பணமே. 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுங்க? 2000 ரூபாய் அட்வான்ஸ் செலவாகி போய் இப்ப கடன் வாங்கி டீசல் போட்டு வேனுக்கு என்ன வந்தியா? ஏசி. பேசி வந்தீங்க. ஆமா, இப்ப நாளைக்கு ஈட்டர் வச்சு ஆக்க போறோம். பின்னால பாத்தியா நேம் போடு. அடுத்து தெரியுமா? மல்லி முல்லை ஜாக்கெட்டை தொட்டா தாதா தருகிற தைதம் தருகிற தாதா தருகிற தைதம் தருகிற தாதைதோ. மல்லி முல்லை ஜாக்கெட்டை தொட்டா உள்ள இருக்கிற தேங்காய் மூடி சரியா காதுல கேட்கல. மாதுளை பழம் 4000 ரூபாய். நான் 1050 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு பாதி மாதுளம் பழம் கூட அடுத்த ரேட்டு வட்ட வட்ட பாவாடை தொண்டா 5000 மாமா 5000 பப்பாளி பழம் தாதா தருகிற தைதம் தருகிற தாதைதோ தைதா தைதோ. வட்ட வட்ட பாவாடை தொட்டா 5000 உள்ள இருக்கிற
கண்ணுக்கு நல்லது. 6000 ரூபாய். ஆமா. ஒரு ரேட் எவ்வளவு? பரவாயில்ல, கேள்வி செல்லும். 6000 ரூபாய் எடுத்துக்கணும். 6000 ரூபாய் கைட்டு விடுங்க. ஐயா, சட்டி சுட்டதடா. கை சுட்டதடா. புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா நாலு தெரிந்து நடந்து விட்டு நல்லது கெட்டது தெரிந்ததடா மகனே ரோகி தாஸ். என்ன வேலை இது? என்ன கேள்வி? பேசுறீங்க. உங்களுக்கு என்ன வேலைங்க? என் வேலையை விடு. எதுக்கு வந்தீங்க? டாபர் மாமா வேலை. நீ எங்க வந்துக்கிற? ஏய், எனது அந்தரங்க காதலை சந்திக்க வந்திருக்கிறேன். உனக்கு காதலியா? ஆமாண்டா. யார் அது? அவர் பெயர் கச்சிலை. நமக்கு முன்னாடி கரண்ட் பில்ல கட்ட வந்துக்கிறான் ராஜா. என் பிள்ளையை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? மேடம் அண்ணா, வந்துட்டீங்களா? ஏன் ஊத்தி மண்டையில